இருக்கிறார். சைவத்தை நிலைநாட்ட வேண்டும். மீனாட்சியம்மன் போன்ற பெரிய திருக்கோவில்களில் கோவில் திறக்கப்பட வேண்டும், பூஜை நடக்க வேண்டும், விழாக்கள் நடைபெற வேண்டும். சொன்ன மாதிரி ஆதிநகர்த்தர்கள் நிர்வகித்த கோவில்கள். அப்ப அதுவும் ஒரு ஆதீனம் தான் அப்ப நிர்வகித்திருக்காங்க. அப்ப அவரை இதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. குலச்சிறை நாயனார் தான் ஞானசம்பந்த பெருமானை கூட்டிட்டு வர்றாரு. எங்க இருந்து? வேதாரண்யத்திலிருந்து, திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்திலிருந்து. திருநாவுக்கரசர் சொல்றாரு, நம்ம லாயர் சந்திரமோகன் அவங்க அப்பாட்ட சாமி சொன்ன மாதிரி, நான் தான் கஷ்டப்பட்டேன், இளையவராது கஷ்டப்படாம பாத்துக்கன்னு சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். யாரால? சமணர்களால. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு? போசையா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருங்க ஐயா? போசையா எதுக்காக? அவர் ஒரு சமண மதத்தில் இருந்துட்டார், ஏதோ ஒரு ஈடுபாட்டில் மதம் மாறிட்டார். தர்மசேனர் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க, பாராட்டு நடத்தினாங்க. பெரிய அரச மதத்தின் அரச ஆலோசகர். வயிற்று வலி வந்துருச்சு, பெரும் வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி, சூளை நோய் தாக்குது. அதை குணப்படுத்தினது அவரோட சகோதரியார் திலகவதியார். திலகவதியார் சொல்லிட்டு இந்த பாலும் சமணத்தை விட்டு வந்துருன்றாங்க. வந்துட்டார், சைவத்துக்கு வந்து